தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா தூக்குன விஷயம் கண்டிப்பா ஒன்று தெரிஞ்சிருக்கும். ஆனா அவர் எப்படி தூக்குனாங்க, அந்த ஸ்கெட்சை எப்படி ப்ராப்பரா போட்டாங்க, இதை பத்தின முழு தகவல்களும் இப்ப வெளியே வந்திருக்குங்க. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஒரு நாட்டோட சிட்டிங் பிரசிடென்ட்டை தூக்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் உலகத்திலேயே ஆயில் ரிசர்வ் ப்ரூவ் பண்ணப்பட்ட அதிகமானது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நாடு. அப்பேற்பட்ட நாட்டோட தலைவர் மேலே கை வைக்கணும்னா தனி கட்சி வேணுங்க. அந்த வேலையை திறம்பட செஞ்சு முடிச்சிருக்கவர் தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். எப்படி அவரை மதுரோவை அவங்க ஃபுல்லாக ஸ்கெட்சை போட்டு தூக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல மாதங்களாக சர்வேலன்ஸ்க்கு உட்படுத்தினாங்க ஒட்டுமொத்த வெனிசுவேலாவையும். அதாவது அங்கே என்னென்ன விஷயங்கள் மிலிட்ரி பேஸை சார்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நிக்கோலஸ் மதுரோ இருக்கார்ல அதிபர், அவர் எங்கெங்க எப்பப்போ போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு, அந்த மனுஷன் தூங்குற நேரம் முதற்கொண்டு ஃபுல்லாக எல்லா டேட்டாவும் எடுத்துகிட்டு இருக்காங்க அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸை சேர்ந்தவங்க. இதுக்கப்புறம் ஸ்பை பண்ணுற வேலையை ரொம்ப தீவிரமாக ஆரம்பித்த கையோடு அக்யூசேஷன்ஸை முன்வைக்க ஆரம்பித்தாங்க. யார் மேலே? மதுரோ மேலே. இது போல் அமெரிக்காவுக்குள்ளே நிறைய போதைப் பொருள் புழக்கம் வந்துக்கிட்டு இருக்குப்பா. இதுக்கு தலைவனே மதுரோ தான். அதாவது வெனிசுவேலாலேருந்து பல பேரும் போதைப் பொருட்களை கடத்திட்டு வந்து அமெரிக்காவுக்குள்ளே விற்கிறாங்க. இங்கே இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது எல்லாமே மதுரோ சொல்லி தான் இந்த நிறைய போதைப் பொருள் கடத்தல் கும்பல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஏதோ ஒரு பெரிய காட்டலோட தலைவர்ன்ற மாதிரி மதுரோவை அமெரிக்கா சித்தரிக்க ஆரம்பிச்சது. எப்பவுமே நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்போதான் உலக நாடுகள் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக ஆரம்பிச்சாங்களா. இந்த மிஷனை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஆன்டி ட்ரக் மிஷன்ற மாதிரி தான் உலகத்துக்கு பிரகடனப்படுத்தினாங்க. அப்பயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு பெரிய வேலையை அமெரிக்கா வெனிசுவேலால பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பேஸ்மெண்ட்டை செட் பண்ணிட்டாங்களா. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த ஃபோர்ஸ் எல்லாமே வெனிசுவேலா பார்டரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கன் ஃபோர்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆர்டரை கொடுத்ததுமே மதுரோ போய் தூக்கிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாப்ல, சரி நாம ஒரு டேட்டில் மென்ஷன் பண்ணல இது போல தூக்கலாம் அப்படின்ட்டு, அந்த டேட்டு வேணாம் முன்னாடியே தூக்கிடுங்க அப்படின்ட்டு ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடியே அவர் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாருங்க. மதுரோ தூக்குற ஆர்டரை இஷ்யூ பண்ண பிற்பாடு ஃபோர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பட் இந்த கிளியரான ஸ்கை இல்லை. இட் மீன்ஸ் வெதர் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. வெதர் இயல்பு நிலைக்கு திரும்பட்டும் அப்படின்னு இவங்க பிரசிடென்ட் வரைக்கும் இன்ஃபார்ம் பண்ணவே பிரசிடென்ட்டும் சரி ஓகே அதுக்கப்புறம் நம்ம பண்ணிப்போம், இந்த ஸ்கை கிளியரான பிற்பாடு நம்ம பண்ணிப்போன்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 4 நாட்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கை முழுக்க கிளியர் ஆகுது. இதுக்கப்புறம் அமெரிக்க படம் சும்மா இருக்குமா? கடந்த வெள்ளிக்கிழமை நைட்டு மிட் நைட்டை தாண்டியே சொல்கிறேன், வெதர் எல்லாம் கிளீனான விஷயம் கன்ஃபார்ம் ஆனதுமே உள்ளே இறங்குச்சிங்க. வெனிசுவேலாக்குள்ள அமெரிக்க படம் இறங்குது. நூற்றுக்கணக்கான வானூர்திகளை கொண்டு வராங்க. ஏதோ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது கம்மியான நம்பர்ஸ்னுவீங்க, நூற்றுக்கணக்கில் கொண்டு வராங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வானிலிருந்து தாக்குதல், இன்னொரு பக்கம் தரைப்பகுதியிலிருந்து தாக்குதல், இது தாண்டி கடற்படை சார்ந்த தாக்குதல். இந்த மும்முனை தாக்குதல்களை ஒரு நேரத்தில் பண்ணதான் அமெரிக்க படம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 20 நிமிஷங்கள் வரைக்கும் இந்த அசால்ட் நடந்துகிட்டு இருக்காங்க. F-35 ஜெட்ஸ் இருக்குல்ல, இதை வச்சு தான் வெனிசுவேலாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை அடிச்சு காலி பண்ணுது அமெரிக்க படம். ஏன்னா முதல்ல இந்த சிஸ்டம் அடிச்சு காலி பண்ணிடணும். ஏன்னா இது எந்த அளவுக்கு உயிர்ப்போடு இருக்கோ அந்த அளவுக்கு அமெரிக்கன் ஜெட்ஸ் இருக்குல்ல அதுக்கெல்லாம் ஆபத்து. ஸோ அதனால் முதல்ல அதை அடிச்சு காலி பண்ணிட்டாங்களா. சைபர் வார்ஃபேர் ஆப்ரேஷன்ஸை இனிஷியேட் பண்ணிட்டாங்க. அதே நேரம் எல்லாம் பட்டு நடக்குது. சைபர் வார்ஃபேர் ஆப்ரேஷன்ஸ்லேயே ஃபுல்லாக அவங்க பண்ணி முடிச்சு இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் சார்ந்த தடையுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வான்பரப்பு ஃபுல்லி கிளியர்டா. இதுக்கப்புறம் எந்த ஒரு போர் விமானம் பறந்தாலும் வெனிசுவேலா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் எதுவும் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த சிஸ்டமே அடிச்சு தூக்கிட்டாங்களே. இதுக்கப்புறம் தான் ஹெலிகாப்டர்ஸோட என்ட்ரி. 2 வகையான ஹெலிகாப்டர்ஸ், ஒன்று மாடிஃபைடு பிளாக் ஹாக்ஸ், இன்னொன்று சினூக்ஸ். இந்த 2 வகை ஹெலிகாப்டர்ஸும் களமிறங்குது. இது அப்படியே கிட்டத்தட்ட வருது அந்த தரைதளத்தை நோக்கி கிட்ட வந்துகிட்டு இருக்கு. தாழ்வா பறக்குதுன்னு சொல்லுவாங்களே, எந்த அளவுக்குன்னா அப்ராக்ஸா ஒரு 100-150 ஃபீட் அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோ தொலைவுக்கு வந்து பறக்குதுங்க இந்த ஹெலிகாப்டர்ஸு. அப்புறம் எதுக்கு லேண்டிங் ப்ரொசீஜர் என்ன இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது அல்டிமேட் ஸ்டெப்பு. அதுக்கு முன்னாடி என்னன்னா ரேடார்லேருந்து டிடெக்ட் ஆகாமல் தவிர்க்கணும் பார்த்தீங்களா, இதுக்காகவே இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி வந்து ஹெலிகாப்டர்ஸில் ஒரு ஹெலிகாப்டரை ஹிட் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன ஒரு யூனிக்னா இந்த மிஷன் அவங்க ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டாங்க போல இருக்கு, எத்தனை வானூர்திகள் நம்மளுது காலியானாலும் நாம் இந்த மிஷனை எப்பவுமே கைவிடக்கூடாது, ஃபுல் பிளெஜ்ஜாக மதுரை தூக்கி ஆகணும்னு
முடிவு பண்ணிட்டு வந்தாங்க போல இருக்கு. அங்க ஒரு ஹெலிகாப்டர் ஹிட் ஆகி அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கு. ஆனா பின் தொடர்ந்து வந்த இன்னொரு ஹெலிகாப்டர் கரெக்டா எங்க அதோட டார்கெட் ரேஞ்சோ அங்க வந்து நின்றுச்சு. நின்ன பிற்பாடு என்ன, அதுல இருந்து பட்டுன்னு வீரர்கள் இறங்குவாங்களே, எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மதுரையோட காம்பவுண்ட் இருக்குல்ல, கரெக்டா அங்கதான் ஹெலிகாப்டர் வீரர்களை இறக்கி விட்டுச்சு டெல்டா ஃபோர்ஸ். அமெரிக்கா கிட்ட இருக்க பல பிரிவுகள்ல ரொம்ப முக்கியமானது டெல்டா ஃபோர்ஸுங்க. அதுல இருக்க வீரர்கள் ஒவ்வொருத்தரும் ட்ரைனிங் தான் உயிர் மூச்சு. எப்போ வேணாலும் மிஷன் நம்ம இனிஷியேட் பண்ணுவோம், அதுக்காக நம்ம பல வருஷங்களாவே தயாராகும்னு தயாராகிட்டே இருக்க ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ்ல இருக்க வீரர்கள் களமிறக்கப்படுறாங்க. ஆக்சுவலா இவங்க சில மாதங்கள ஒரு பயிற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. மதுரோவோட சேஃப் ரூமை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஸ்பை பண்ணியிருக்காங்க ஃபுல்லா வெனிசுவேலாவை. அந்த சேஃப் ரூம்ல இவர் எப்போ வேணாலும் போயிட்டு தஞ்சம் அடைஞ்சிட்டாருன்னா அங்கேருந்து வெளியே கொண்டு வரது கஷ்டமாயிடுன்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு பெட்டகத்தை அவங்களே உருவாக்கி அதுக்குள்ள ஃபுல்லா மாத கணக்கில் பயிற்சி எடுத்திருக்காங்க இந்த டெல்டா ஃபோர்ஸ்ல இருக்க வீரர்கள்லாம். அந்த பயிற்சி எடுத்த பிற்பாடு தான் இங்க வந்து லேண்ட் ஆயிருக்காங்க. எவ்வளவு வேலை நடந்திருக்கு பாத்தீங்களா. வந்து இறங்கின உடனே மதுரோவோட செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணணும்ல, பண்ணியிருக்காங்க. அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருந்த பல பேரை இவங்க வீழ்த்திட்டாங்கன்ற செய்தியும் கூடயே வெளியே வருது. இதுக்கப்புறம் மதுரை எங்க அப்படின்னு தேடுறாங்க. அந்த சேஃப் ரூம் சொன்ன பாத்தீங்களா, அந்த விஷயத்தை நோக்கி தான் இந்த ஃபோர்ஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் அடி எடுத்து வச்சுட்டு போறாங்க. ஏன்னா மதுரை கண்டிப்பா அங்கதான் போய் ஒளிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. என்ன மதுரை ட்ரை பண்ணியிருக்காப்ல அந்த சேஃப் ரூமுக்குள்ள போலாம் அப்படின்ட்டு தன்னோட ஒய்ஃபோடு. ஆனா அதுக்குள்ளவே இவங்க ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிட்டாங்க. இப்போ புரியுதா அந்த ட்ரைனிங் எதுக்காக இவங்க பல மாதங்கள் எடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டா அந்த சேஃப் ரூமுக்கு முன்னாடி வச்சு மதுரை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அவரோட மனைவி அவங்களே சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ண கையோடு யூஎஸ் நேவல் ஷிப்பில் இவங்க 2 பேருமே ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு யூஎஸ்எஸ் ஐஓ ஜிமா வார் ஷிப்னு ஒன்று இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த ஷிப்பு தான் அது. இந்த ஷிப்பு குவான்டனமோ பே டிடென்ஷன் சென்டர் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகுது இவங்களை. அங்கேருந்து விமான மார்க்கமாக கடந்த சனிக்கிழமை ஈவினிங் போல இவங்க இந்த நியூயார்க் இருக்குல்ல, அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாங்க. ஸோ எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து எதை நோக்கி அனுப்பியிருக்காங்க பார்த்தீங்களா. கஸ்டடியில் இவங்களை எடுத்துட்டு அந்த டிடென்ஷன் சென்டரில் இவங்களே உட்கார வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் உலகம் முழுக்க இவரை கைது பண்ணிட்டாங்க, நாடு கடத்திட்டாங்கன்ற செய்தி வெளியே வர ஆரம்பிச்சது. அந்த காட்சியை நீங்கள் பார்க்கணும் மக்களே. அந்த வெனிசுவேலாக்குள்ளே இறங்கி அமெரிக்க பட ப்ளஸ் டெல்டா ஃபோர்ஸ் சேர்ந்து அந்த ஒரு ஆப்ரேஷன் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் பார்க்கணும். Huevo, qué locura. Moscaí. Mira esa mierda, explotaron allá toda esa mierda porque tú no estás explotando. Mierda, marico, se prendió el peo en esta mierda, ¿oyó? Huevo. Marico, llegamos a tiempo a la casa, ¿oyó? Marico, mira esa mierda. இந்த ஒரு காட்சியே போதும் நான் இது வரைக்கும் விவரிச்சதை உங்களுக்கு தெளிவாக காட்டுறதுக்கு. ஓகே ரைட்டு. அமெரிக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஆப்ரேஷனை பண்ணி முடிச்சிட்டாங்களா. பண்ணி முடிச்ச கையோடு உயிரிழப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு விசாரிக்க போனா ஒரு சில சர்வதேச ஊடகங்கள் சொல்ற விஷயம் நம்மளுக்கு ஷாக்கை ஏற்படுத்துதுங்க. கிட்டத்தட்ட 40 பேரை, வெனிசுவேலாவை சேர்ந்த 40 பேரை அமெரிக்க பட கொன்னு குவிச்சதா சொல்றாங்க. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. பட் எந்த ஒரு உயிரிழப்பும் இல்லாம ஒரு நாட்டோட அதிபரை தூக்கி இருக்க முடியுமா? அவரோட செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல இருக்கவங்களே எவ்வளவு பேரை கொண்டு இருக்காங்கன்னு தெரியலங்க. இப்போதைய சஸ்பெக்டா பார்க்கப்படுறது இந்த 40ன்ற நம்பர்ஸ் தான். மதுரை அதுக்கப்புறம் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணல, அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தேவையும் அதுக்காக ஹெலிகாப்டர் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க.
இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள் இருக்குல்ல, அதுல சில நாடுகளை சேர்ந்த மக்கள்லாம் கொண்டாடி தீக்குறாங்க. சூப்பருங்க, ஒரு சர்வாதிகாரியை பிடிச்சி கொண்டு வந்திருக்கீங்களா, சட்டத்தின் முன் நிறுத்திருக்கீங்களா, தலைவன் ட்ரம்ப் எப்பவுமே கெத்துப்பா அப்படின்னு அவங்களாம் சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ஆனா எல்லா லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸும் கிடையாது, சில நாடுகள் மட்டும். இன்னொரு பக்கம் அமெரிக்காக்குள்ளேயே ஆன்டி ட்ரம்ப் ப்ரொட்டஸ்ட் பயங்கரமா வலுக்க ஆரம்பிச்சிடுச்சு. வெனிசுவேலா சார்ந்து நீங்க இப்படி பண்ணது தப்புன்னு உள்நாட்டு மக்களை இப்போ போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க முன்வைக்கிற முழக்கங்களை முக்கியமானதா சொல்லணும்னா, நோ பிளட் ஃபார் ஆயில், நோ வார் ஆன் வெனிசுவேலா, அவர் கவர்மெண்ட் கில்டு இன்னசென்ட் வெனிசுவேலன் பீப்புள்னு இந்த அளவுக்கு முழக்கங்களை முன் வச்சு சாராசாரியா மக்கள் அணிவகுத்து போயிட்டு இருக்காங்க ட்ரம்ப் அரசுக்கு எதிராக. So loud that the war criminals in Washington hear you. Hands off Venezuela! Hands off Venezuela! Hands off Venezuela! Hands off Venezuela! Stop the bombings right now! இந்த உலகத்துல பல நாடுகள்ல இந்த வெனிசுவேலா மீதான தாக்குதலை கண்டித்தும் மதுரை அரெஸ்ட் பண்ணப்படுறதை கண்டிச்சோம் நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குல்ல. இதுல இந்தியா, நம்ம தமிழ்நாடும் விதிவிலக்கு கிடையாதுங்க. இந்த கம்யூனிஸ்ட தோழர்கள் இருக்காங்களே, அவங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. ஒரு பக்கம் இவங்களா, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான்ல கூட இந்த ட்ரம்ப் பிஹேவியர் எதிர்த்து போராடி இருக்காங்க. பாகிஸ்தான்ல, சவுத் கொரியா, அங்கேயும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே முன்வைக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ஏங்க உங்களுடைய ஏகாதிபத்தியத்துக்கு ஒரு அளவே இல்லையா, ஒழுங்கா அந்த மதுரை அவர்களை ரிலீஸ் பண்ணுங்க. நாளைக்கு எந்த நாட்டில் புகுந்து எந்த நாட்டு தலைவர் தூக்குவீனே தெரியலையான்னு பல பேரும் கண்டன கோஷங்களை தொடர்ந்து முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாகிஸ்தான்ல ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபட்டாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் பற்றி சொல்கிறேன். ஏகாதிபத்தியம் அப்படின்ற ஒன்று இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது. ஆனால் அமெரிக்காவையும் ஏகாதிபத்தியத்தையும் பிரிக்கவே முடியலையே. ட்ரம்ப் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன மக்களை கொண்டு குவிச்சவர். அவர் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சுதந்திர நாடு மேலே முடிஞ்ச அளவுக்கு தாக்குதல் நடத்தி அந்த நாட்டோட தலைவரையே தூக்கியிருக்காரு. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? இது வெனிசுவேலாவுக்கு மட்டும் ஆபத்து இல்லை, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே பேராபத்துன்னு நிறைய பேரும் பாகிஸ்தானை போராடினவங்களாம் இந்த முழக்கம் முன் வச்சிருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்க நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். சீனா, ரஷ்யா, இப்படி எந்தெந்த கண்ட்ரியோ வெனிசுவேலாவில் வந்து இங்கே இருக்க எண்ணெய் வளம் சார்ந்து நிறைய விஷயங்களை பண்ணும்போது பக்கத்திலே இருக்க நாங்கள் பண்ணக்கூடாதா, அண்ணன் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா ஒரு வேலையை பார்த்துருக்க மாதிரி இருக்கு. இது வெனிசுவேலா ஆயில் வெல்த் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணது மட்டும் இல்லைங்க. சைனா, ரஷ்யா வெனிசுவேலாக்குள்ள வந்துருச்சுன்னா அமெரிக்காவுக்கு த்ரெட்டுன்னு ட்ரம்ப் நினைச்சதா அவர் சொல்றாப்ல. மனுஷன் உண்மையில அப்படிதான் பண்ணாரான்னு தெரியல. இப்படி நினைச்சு ட்ரம்ப் பண்ணியிருந்தாருன்னா ஓகே, ஏதோ தேசிய பாதுகாப்புக்காக பண்றாருன்னு சொல்லலாம். ஆனா இவ்வளவு நாளாவும் ரஷ்யா, சைனாவும் வெனிசுவேலா கூட அவ்வளவு நட்பு பாராட்டிட்டு இருந்துச்சு, பிசினஸ் பெருசா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் பெருசா ரியாக்ட் பண்ணாத ட்ரம்ப் இப்போ மட்டும் பண்ணியிருக்காருன்னா உள்குத்து ஏதோ இருக்குல்ல, எப்ஷன் ஃபைல் சார்னு நம்ம மைண்டு போதில்ல. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மக்களே? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு
ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.